வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பப்பாளி பழம் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கு அப்படின்றத அதை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது. ஆனால் பப்பாளி பழங்களை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது, சாப்பிடக்கூடாத நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது, ஒரு சில உணவுப் பொருள்களோடு இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது பப்பாளி பழத்தினுடைய தீமை அதிகரிச்சுட்டு தான் போகும். இப்போ பப்பாளி பழத்தை நம்ம முதல்ல எந்த அளவுக்கு எடுத்துக்கணுன்ற தகவலை தெரிஞ்சுக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு சிறிய கிண்ணம், அதாவது ஒரு 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் பப்பாளி சாப்பிட்றது நமக்கு நல்லதுங்க. எப்போதுமே நம்ம நல்லா பழுத்து இருக்கக்கூடிய பப்பாளி தான் சாப்பிடணும். ஏன்னா அதில் தான் வந்து லேட்டெக்ஸ் உடைய அளவு மிக குறைவாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அலர்ஜியெல்லாம் ஏற்படாமல் நீங்கள் நலமோடு இருப்பீங்க. பப்பாளி பழத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஒரு சில தீமைகளும் இருக்குது. அந்த தீமைகளை பற்றியும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பப்பாளி பழங்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதோ அல்லது அது உங்களுக்கு வந்து ஒத்துக்கொள்ளாத போதோ அலர்ஜி வந்து பொதுவாக அந்த ஒவ்வாமை உங்களுக்கு வந்து ஏற்படும். இதுக்கான காரணம் என்னென்னா, பப்பாளியில் இருக்கக்கூடிய லேட்டெக்ஸ் வந்து சிலருக்கு வந்து ஒத்துக்காது. அதனால் அது வந்து ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்தலாம். அதனால் உங்களுக்கு நிறைய அறிகுறிகள் வந்து தென்பட ஆரம்பிக்கும். என்ன அறிகுறி வரும் அப்படின்னா, தோலில் வந்து அரிப்பு அல்லது தடிப்புகள் மாதிரி ஏற்படக்கூடிய இந்த ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இந்த ஒவ்வாமை, தோல் தொடர்பான ஒவ்வாமைகள் உங்களுக்கு வந்து ஏற்படலாம். கவனமாக நீங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் கண்களில் வந்து அரித்தல் மாதிரி ஒரு விதமான ஒவ்வாமை ஏற்படும். அல்லது கண்கள் வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஒவ்வாமையும் இருக்கும். ஸோ அதுலேயுமே வந்து நம்ம கவனமாக தான் இருக்கணும். அப்புறம் மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படக்கூடிய இந்த அலர்ஜியும் நமக்கு இருக்கும். ஸோ அலர்ஜி அப்படின்றது வந்து நீங்கள் பப்பாளி பழங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போதோ அல்லது பப்பாளி பழம் உங்களுக்கு ஒத்துக்காத போதோ ஏற்படும். நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். செரிமான கோளாறுகள் நீங்கள் பப்பாளி பழங்களை ஒருவேளை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏற்படும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பப்பாளி பழங்கள் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்ற அந்த என்சைம் வந்து புரதத்தை வந்து செரிக்க உதவக்கூடியது அப்படின்னாலும் பப்பாளி பழத்தை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது அது வயிற்றுக்கு வந்து எரிச்சலை தரலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதனால கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படுவதற்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உணவுகள் செரிமானமாகி அந்த செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு முறையான அளவில் வெளியேற்றப்படும். ஸோ அதுவே அந்த நார்சத்து அளவுக்கு அதிகமாக நமக்கு கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, லூஸ் மோஷன் அப்படின்ற அந்த வயிற்றுப்போக்கு நமக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ பப்பாளி பழத்தை அளவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அதையும் மீறி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று வலி கூட நமக்கு ஏற்படலாம். சிலருக்கு இரைப்பை பாதிப்பை வந்து உண்டாக்கி அங்கே வந்து இரைப்பையில் வந்து பிடிப்பு அல்லது வயிற்று வலியுமே அது வந்து ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ செரிமானம் தொடர்பான கோளாறுகள் பப்பாளி பழங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது ஏற்படும். கவனமாக நீங்கள் இருக்கணும். அளவாக பப்பாளி பழங்களை சாப்பிடணும். அதாவது அந்த 100 கிராம்லேருந்து 150 கிராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து போதுமானது தான். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அடியாக நமக்கு வந்து குறைத்து, அதாவது லோ சுகர் ப்ராப்ளத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தணும். ஒரே அடியாக சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போது சர்க்கரை நோய்க்கு வந்து நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்கீங்க, சுகர் ப்ராப்ளம் பேஷண்ட்டாக இருந்து அதுக்கான மருந்துகளை நீங்கள் வந்து உட்கொள்றீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பப்பாளி பழம் வந்து இயற்கையாகவே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் அளவை குறைக்கூடிய தன்மை கொண்டது தான். இப்போ நீங்கள் சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை எடுத்துகிட்டு இருக்கும்போது பப்பாளி பழங்களை சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ சுகரோட லெவலுக்கு வந்து கொண்டு போயிடும். ரொம்ப கொஞ்சம் கூட வந்து ரத்தத்தில் சர்க்கரையுடைய அளவு இல்லாமல் ரொம்பவாக கொஞ்சம் குறைக்கிறதால அது உங்களுக்கு நிறைய இந்த மயக்கம் தொடர்பான பிரச்சனை, சோர்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதனால் அது நன்மைகள் நிறைந்தது தான். ஆனால் நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இருந்து அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பப்பாளி பழத்தை நீங்கள் சேர்த்து சாப்பிடாதீங்க. அது உங்களுக்கு ரொம்ப லோ சுகர் ப்ராப்ளத்தை வந்து கொண்டு வந்துடும். கிட்னி ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிறுநீரக கற்கள் நீங்கள் பப்பாளி பழங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதுக்கான காரணம் என்னென்னா, பப்பாளி பழங்களில் விட்டமின் சி இருந்திருக்குங்க. ஆனால் பப்பாளி பழங்களை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் போது அந்த விட்டமின் சி வந்து உடல்ல ஆக்சலேட் அப்படின்ற அந்த ஆக்சலேட்டோடைய அளவை வந்து அதிகரிக்கும். ஸோ ஆக்சலேட் என்ன பண்ணும் அப்படின்னா சிறுநீரக கற்களாக உருவாகி அந்த குழாய்களில் வந்து நமக்கு படிஞ்சிடும். ஸோ சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பை வந்து ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஆக்சலேட் அப்படின்றது அதிகப்படியாக நமக்கு வந்து அதிகரிச்சிடும். அப்போ நாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பப்பாளி பழங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவாக சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து உருவாகாது. அந்த கழிவு நீக்க மண்டல வேலை மிகச் சிறப்பாக நடக்கும். சிறுநீரகம் சிறப்பாக இயங்கும். உடலினுடைய வெப்ப சமநிலை வந்து மேம்படும். கழிவுகள் முறையாக சிறுநீர் வழியாகவே நமக்கு வெளியேறும். ஆனால் நாங்கள் பப்பாளி பழங்களை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆக்சலேட் அப்படின்ற அந்த அளவு அதிகரித்து அது சிறுநீர் கற்களாக உருவாயிடுச்சுன்னா உங்களுக்கு தான் அது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தோலில் நிற மாற்றங்கள், அதாவது கரோட்டினீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தோல் நிறம் மாற்றம் வந்து நீங்கள் பப்பாளி பழங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ஒருவேளை பப்பாளி பழங்கள் உங்களுக்கு வந்து ஒத்துக்கொள்ளலை அப்படின்னாலுமே உங்களுக்கு ஏற்படும்.
இதுக்கான காரணம் என்னன்னா பப்பாளி பழங்கள் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின் தான். ஸோ இந்த பீட்டா கரோட்டின் அளவாக கிடைச்சதுன்னா கண் பார்வையெல்லாம் நமக்கு வந்து கூர்மையாக இருக்கும். இது மாதிரி நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அது அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொள்ளும் போது உள்ளங்கைகள் மற்றும் பாதங்கள் அங்கே வந்து உங்களுக்கு கலர் வந்து எப்படி தெரிய ஆரம்பிக்கும்னா இயற்கையாக இருக்கக்கூடிய உங்களுடைய நிறம் வந்து மஞ்சள் நிறமாக மாறக்கூடும். ஸோ இது வந்து தற்காலிகமானது அப்படின்னாலும் அளவாக நீங்கள் சாப்பிட்றதுனால கொஞ்ச நாளைக்கு வந்து அது இருக்கும் அந்த தோல் நிறம் மாற்றம், அதுக்கப்புறம் சரியாயிடும். அது வந்து பயப்படக்கூடிய அளவெல்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து பிரச்சனை தான். ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணும். இதய துடிப்பு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பப்பாளி பழங்களை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா. பப்பாளி பழங்கள் இருக்கக்கூடிய சில கூறுகள் இதய துடிப்பினுடைய வேகத்தை லேசாக குறைக்கலாம் அப்படின்றத வந்து கருதுகிறாங்க. எனவே பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய அந்த இதய துடிப்பு குறைபாடு அதை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தலாம். அல்லது இதயம் தொடர்பான பாதிப்புகள் இருக்கிறவங்கலாம் பப்பாளி பழங்களை அதிகமாக உட்கொள்வதும் தவிர்க்கணும். 100 கிராம்லேருந்து 150 கிராம் வரைக்கும் 120 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா போதுமானது தான். அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அல்லது அந்த 100 கிராமுக்கும் குறைவாக சாப்பிட்றீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு நல்லது தான். அந்த அளவை விட நீங்கள் அதிகமாக சாப்பிடும் போது அது உங்களுடைய இதயம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. அந்த இதய துடிப்பு இருக்குங்க இல்லையா, அது வந்து சரியான அளவில் இல்லாமல் ஆவரேஜான சராசரியான அளவில் இல்லாமல் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். மருந்துகளுடன் வினை புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் பப்பாளி பழங்களை வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா. அதாவது உங்களுக்கு இந்த ட்ரக் இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போது பப்பாளி வந்து சில குறிப்பிட்ட மருந்துகளினுடைய செயல்பாட்டில் வந்து குறுக்கீடு செய்யும். அதாவது ரத்தத்தை மெலிக்கக்கூடிய மருந்துகள் பிளட் தின்னர்ஸ், அதை வந்து நீங்கள் அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ரத்தத்தை வந்து மெலிதாக்கக்கூடிய மருந்துகள், அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வார்ஃபரின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த மருந்துகள் எல்லாமே ரொம்ப வீரியமான மருந்து. அப்போ பப்பாளி வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த பப்பாளி வந்து மருந்தினுடைய வீரியத்தை இன்னும் அதிகரித்து இரத்த கசிவு ஏற்படக்கூடிய அபாயத்தை உங்களுக்கு உண்டாக்கலாம். அப்போ ஒரு சில இந்த மாதிரி வந்து ட்ரக் இன்ட்ராக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏற்படும். மருந்துகள் மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கும்போது குறிப்பாக ரத்தத்தை மெலிதாக்கக்கூடிய மருந்துகள் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் பப்பாளி பழங்களை உட்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. குறிப்பாக சர்க்கரை நோய் மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சர்க்கரை குறைப்பு மருந்துகளோடு சேர்த்து பப்பாளி பழங்கள் நீங்கள் சாப்பிட்றது சர்க்கரையினுடைய அளவுக்கு வந்து ஆபத்தான ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போயிடும். அதனையுமே நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும். சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் பப்பாளி பழங்களை நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். காரணம் என்னென்னா பப்பாளி பழங்கள் இருக்கக்கூடிய பப்பைன் அப்படின்ற அந்த என்சைம் வந்து சிலருக்கு கடுமையான ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்தி ஆஸ்துமா, மூச்சு திணறல் இது மாதிரி நிறைய வந்து சுவாசம் தொடர்பான கோளாறுகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். மூச்சு திணறல் அல்லது தும்மல், அப்புறம் தும்பும் போதும் மூச்சு திணறல் ஏற்படும் போது கண்கள்லேருந்து நீர் வடிகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் வந்து தென்படும். இது ஒவ்வாமையோட தொடர்புடைய அலர்ஜி தான். ஆனால் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து இந்த மூச்சு இறைப்பு ஏற்படுறது, மூச்சு திணறல் ஏற்படுறது, அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்துமா பிரச்சனை இது மாதிரி நிறைய சுவாசம் தொடர்பான கோளாறுகள் வரும். நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணுங்க. பப்பாளி பழம் வந்து பொதுவாக ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்ல ஒரு பழம் அப்படின்னாலும் சில குறிப்பிட்ட உடல்நிலை கொண்டிருக்கிறவங்க அல்லது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செரிமானம் தொடர்பான கோளாறுகள் ஆல்ரெடி இருக்கிறவங்க, சுவாசம் தொடர்பான கோளாறுகள் ஆல்ரெடி இருக்கிறவங்க, பப்பாளி பழம் நமக்கு வந்து எடுத்துக்கிட்டாலே அலர்ஜி ஏற்படும் நினைக்கிறவங்களாம் பப்பாளி பழங்களை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது தான். அளவுக்கு அதிகமாக ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டாலுமே ஒவ்வாமை வந்து அந்த அலர்ஜி வந்து ஏற்படக்கூடும். ஸோ அந்த பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பக்க விளைவுகள்லாம் இல்லாமல் ஆரோக்கியமான முறைகளில் பப்பாளி பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பப்பாளி இலை சாரெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும்னா ஒரு நாளைக்கு 3லிருந்து 5 ஸ்பூன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது தான். ஸோ அது வந்து ரத்த பிளேட்லெட்டுகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பப்பாளி பழமாக இருந்தாலும் பப்பாளி இலை சாராக இருந்தாலும் அளவாக எடுத்துக்கொண்டு நலமான மருத்துவமைகளை பெற்று வளமான வாழ்க்கையை வாழுங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்க. தீமைகள் பக்கம் போகாதீங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.